சூஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அமாங் த ஃபாலோயிங். தந்திருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது வந்து மோஸ்ட் ஸ்டேபிளான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் என்னென்னா, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் டெர்ஷியரி இஸ் கிரேட்டர் தென் செகண்டரி, தென் ப்ரைமரி, தென் ஃபைனலாக மெத்தில் குரூப். ஸோ அப்போது இந்த ஆர்டர் நமக்கு இது வந்து எது டெர்ஷியரி, எது செகண்டரி, எது ப்ரைமரி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா இதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன், இந்த ஒரு இது பார்த்துக்குங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது கிளியராக புரியும். இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம எத்தில் ஆல்கஹால் CH3 CH2OH இதுதானது எத்தில் ஆல்கஹால். ஸோ நம்ம எதுனாலுமே ப்ரைமரி செகண்டரி கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபங்க்ஷனல் குரூப் முதல்ல பார்க்கணும். அப்போ அதோட ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை என்னது, ஆல்கஹால் தான் அதோட ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ அப்போ இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன், ஸோ இது ஃபங்க்ஷனல் குரூப், இங்கே எதுவுமே கார்பன் இல்லை, இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் என்னது இது. ஸோ அப்போ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் நியர்பை கார்பனில் வந்து 2 ஹைட்ரஜன் இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது வந்து என்னென்னா டெர்ஷியரி. தென் அதே 1 ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா 1 ஹைட்ரஜன்னா செகண்டரி. நோ ஹைட்ரஜனே இல்லை அப்படின்னா அது வந்து என்னென்னா டெர்ஷியரி. சாரி, இது ப்ரைமரி. இந்த 2 ஹைட்ரஜனா ப்ரைமரி, ஒன்லி 1 ஹைட்ரஜன் அப்படின்னா வந்து செகண்டரி, நோ ஹைட்ரஜன்னா டெர்ஷியரி ஆல்கஹால். ஓகே, ஸோ அப்போது இது வந்து இந்த இது என்னது ஆல்கஹால் குரூப்பில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனில் எத்தனை வந்து இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ 2 ஹைட்ரஜன் இருந்தால் அது ப்ரைமரி. ஓகே, ஸோ அப்போ இது என்னது ப்ரைமரி ஆல்கஹால். இதே இப்போ CH3, தென் CH, இங்கே ஒரு CH3 இருக்குது, தென் இங்கே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் நியர்பை கார்பன், இங்கே எந்த கார்பனுமே இல்லை, அப்போ நியர்பை கார்பனா இதுதான் நியர்பை கார்பன். இதில் வந்து மட்டும்தான் கார்பன் இருக்குது, இது வந்து அதுக்கு அடுத்த செயின். ஸோ அப்போ நியர்பை கார்பன், இதுதான் நியர்பை கார்பன். ஸோ இந்த நியர்பை கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, ஒன்லி 1 ஹைட்ரஜனா அது வந்து செகண்டரி. ஓகே, ஸோ தென் another one example CH3, தென் CH2, இங்கே CHO இருக்குது. ஸோ அப்போது இது வந்து இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்லேயே கார்பன் இருக்குது, இந்த கார்பன் இருக்குது, ஆனால் அதை நம்ம வந்து கணக்கில் எடுக்க மாட்டோம், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். காமனாக ஃபங்க்ஷனல் குரூப், இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன், நியர்பை கார்பனில் 2 ஹைட்ரஜன். ஸோ 2 ஹைட்ரஜன் தட் இஸ் ப்ரைமரி. ஓகே, ஸோ ப்ரைமரி. இந்த another one example இப்போ வந்து CH3, தென் இங்கே இங்கே OH, இங்கே ஒரு CH3, தென் இங்கே ஒரு CH3. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நியர்பை கார்பன், இதுதான் நியர்பை கார்பன். இங்கே ஏதாவது ஹைட்ரஜன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நியர்பை ஹைட்ரஜனில் இந்த கார்பனில் ஏதாவது ஹைட்ரஜன் இருக்கா, இங்கே வந்து இதில் நோ ஹைட்ரஜன். இது வந்து மெத்தில் குரூப், நாட் ஹைட்ரஜன், மெத்தில் குரூப். ஸோ அப்போ இங்கே எந்த ஹைட்ரஜனுமே இல்லை. ஸோ அப்போ வந்து நோ ஹைட்ரஜன்னா அது டெர்ஷியரி. இது என்னது, நோ ஹைட்ரஜன்னா டெர்ஷியரி. ஸோ அதே தான் இங்கே ப்ரைமரி செகண்டரிக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா வந்து நம்ம ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கக்கூடிய கார்பனை பார்க்குறோம். இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய கார்பனை பார்ப்போம். இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கக்கூடிய கார்பனை பார்க்குறோம். அப்போ இதுதான் ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கக்கூடிய கார்பன் இருக்குது. அதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் இருக்கா. ஸோ 2 ஹைட்ரஜன் என்னது, அது வந்து ப்ரைமரி ஃப்ரீ ரேடிக்கல். ஓகே, தென் ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கக்கூடிய கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, ஒன்லி 1 ஹைட்ரஜன் அது செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல். ஓகே, தென் இந்த கார்பன் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலில் ஏதாவது ஹைட்ரஜன் இருக்கா, இதுவும் மெத்தில் குரூப், இது மெத்திலின் குரூப். ஹைட்ரஜன் மட்டும் தனியாக இல்லை. ஸோ அப்போ நோ ஹைட்ரஜனா இது வந்து டெர்ஷியரி. அடுத்து இந்த கார்பன், இந்த ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கக்கூடிய கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ 2 ஹைட்ரஜன் இருந்தால் அது ப்ரைமரி. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து இதோட ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் என்னது, டெர்ஷியரி இஸ் கிரேட்டர் தென் செகண்டரி தென் ப்ரைமரி. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கணும், வந்து
ஆப்ஷன் சி தான் ஏன்னா டெர்ஷரி தான் இஸ் கிரேட்டஸ்ட் the most stable free radical, then secondary, then primary, then ஃபைனலாக மெத்தில். ஓகே, ஸோ அப்போது இதில் எது ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஓகே, தென் இன்னொன்று இருக்குது. அதாவது இதோட ஸ்டெபிலிட்டி வந்து எது டிசைட் பண்ணோம் அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன். என்னது? ஹைப்பர் கான்ஜுகேஷன். அந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் கண்டுபிடிப்போம். ஹைப்பர் கான்ஜுகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் டெலிட் பண்ணி வெயிட். இது வந்து இப்போ நம்ம ப்ரைமரி செகண்டரி பார்த்தாச்சு. இது வந்து இதோட ஹைப்பர் கான்ஜுகேஷன் வச்சு அதை டிசைட் பண்ணுறோம். இப்போ இது என்னது? வந்து ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கக்கூடிய கார்பன் வந்து இது என்னது? ப்ரைமரியா. இந்த ப்ரைமரி கார்பன் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் வந்து என்னென்னா ஆல்ஃபா கார்பன். ஸோ அப்போ இது ஃப்ரீ ரேடிக்கல், இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன், இங்கே ஒரு ஆல்ஃபா கார்பன் இருக்குது, இதில் ஒரு ஆல்ஃபா கார்பன் இருக்குது. தென் இது ஒரு ஃப்ரீ ரேடிக்கல், இது பக்கத்தில் இருக்கக்கூடியது இது ஆல்ஃபா கார்பன். தென் இது ஃப்ரீ ரேடிக்கல், இது பக்கத்துலனா இதுவும் ஒரு ஆல்ஃபா, இது ஒரு ஆல்ஃபா. அப்போ இதில் என்ன சொல்கிறோம்? ஃப்ரீ ரேடிக்கலுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன், அதுக்கு அடுத்து இருக்கிறது பீட்டா கார்பன் அப்படி. ஓகே, ஸோ அப்போ இந்த ஆல்ஃபா அந்த இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? இது ஹைப்பர் கான்ஜுகேஷனையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர், ஃப்ரீ ரேடிக்கலோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஹைப்பர் கான்ஜுகேஷன். அதனால அதோட ஹைப்பர் கான்ஜுகேஷன் கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ஹைட்ரஜன், இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? இதில் ஆல்ஃபா இருக்குது, அதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 இருக்குது. ஸோ அப்போ இந்த இதில் 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன், 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகே, தென் இதுக்கு இதில் ஆல்ஃபா பார்க்குறோம். இது ஒரு ஆல்ஃபா, இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்குது. ஸோ அப்போ இதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குங்க? 1, இதில் ஒரு 3 இருக்குது. அப்போ 1 + 3 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன், 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன். தென் இந்த ஃப்ரீ ரேடிக்கலில் இது ஒரு ஆல்ஃபா, இது ஒரு ஆல்ஃபா, இன்னும் இருக்குது இந்த கார்பனில் ஜாயின் ஆகக்கூடிய இது ஒரு ஆல்ஃபா. ஸோ அப்போ டோட்டலாக இது 3, இது 5, தென் இது வந்து 8 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகே, தென் ஃப்ரீ ரேடிக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். அப்போ இங்கே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா ஃப்ரீ ரேடிக்கலுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், தட் இஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன், டிசைட் த ஹைப்பர் கான்ஜுகேஷன். மோர் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா தட் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ அப்போ இதில் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இதில் இருக்குது? ஆப்ஷன் சியில் தான் இருக்குது, 8 ஆல்ஃபா. ஸோ அப்போ இதில் ஆன்சர் என்னவா இருக்கணும்? வந்து ஆப்ஷன் சி தான் இருக்கணும். ஏன்னா இதில் 8 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இதில் 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்கே 4 ஆல்ஃபா, இங்கே 1 ஆல்ஃபா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி.